கும்பராசிக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை. இந்த சுயஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை அப்படின்றது கும்பராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல அந்நியன் மாதிரி, ஒரு ஸ்டேஜ்ல அம்பி மாதிரி, ஒரு ஸ்டேஜ்ல ரிமோ மாதிரி, ஒவ்வொரு நேரம் என்னுடைய ஒவ்வொரு கலர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குமா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. முதல்ல வந்து பாருங்க ராகு இருக்கா அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் மேலோங்கும். 2.5 வருட காலமாக நிறைய குழப்பம், நிறைய மன அழுத்தம், இதை செஞ்சால் குத்தம், அதை செஞ்சால் குத்தம், எதையுமே ஒரு நிதானமான முடிவில் செய்ய முடியாத அளவுக்கு கும்பராசிக்கு கிரக அமைப்பில் நிறைய பாதிப்பு கொடுத்துச்சு. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே தான் இவங்க ஒரு நிதானமான முடிவெடுத்து செய்வாங்க. இதை செய்கிறோம், கட்டாயமாக இதை செஞ்சே ஆகணும், இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய தன்னம்பிக்கை வரும். 4 கிரகம் உங்கள் தலையில் உட்காந்துருக்குன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி, உங்களுக்கு தேவையில்லாத படப்படப்பு, உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயம் எங்கேருந்தோ வரக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னோட தொழிலில் சரி, வீட்டில் சரி இருக்க பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா புது விதத்தில் நான் அதை வந்து கையாளுவேன், அதை தீர்த்தம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் சுயஸ்தானத்தில் இருக்கான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நெருப்பு கோழி மாதிரி வாயிலேருந்து நெருப்பை கக்குவீங்க, அதாவது வன்மத்தை கக்குவீங்க அப்படின்னு சொல்ல. அந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரே ஒரு விஷயம், உங்களை பொறுத்தவரை இந்த பக்கத்தில் கேட்குறது, அதே போல் வந்து யார்ட்டையாவது ஃபோனில் இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறத நிப்பாட்டிட்டு நீங்கள் நினச்சதை செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. கேட்டிங்கன்னா மறுபடியும் கேட்பார் பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புதன் இருக்கும்போது என்னென்னா, உங்கள் பேச்சில் ஒரு நலிவு சுழிவு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும். செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீண் வைராகியம், பிடிவாத குணம் மேலோங்கும். இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிடிவாத குணம், வைராகியம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் விட்டு கொடுத்துப்பாங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக பணவரவு இருக்கும். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள், டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். கும்பம் ராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு மேம், நீங்கள் சொல்லுங்கள் தீபா மேம். அவங்களுக்கான காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மார்ச் மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு? கண்டிப்பாம்மா. கும்பராசிக்கு வந்து பாருங்க சுயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இந்த சுயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை அப்படின்றது கும்பராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அந்நியன் மாதிரி, ஒரு ஸ்டேஜில் அம்பி மாதிரி, ஒரு ஸ்டேஜில் ரிமோ மாதிரி, ஒவ்வொரு நேரம் என்னுடைய ஒவ்வொரு கலர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குமா, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. முதல்ல வந்து பாருங்க ராகு இருக்கா அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் மேலோங்கும். இந்த இன்னும் வேணுன்ற எண்ணம் வேலையில் நம்ம இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். இனம் புரியாத குழப்பம் வரும், அந்த இனம் புரியாத குழப்பத்தை மாற்றிக்கணும். அதே மாதிரி இன்னும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுக்கு வழியில் போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அது வேண்டாம். கும்பம் சனி தான் உங்களோட ராசி அதிபன் அப்படின்றதால ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர் வழியில் போனால் தான் முன்னேற்றம் மேன்மையும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூரியன் இருக்கா, என்னோட ஆளுமை அதிகரிக்கும். என்னோட வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மற்றவங்களை வந்து கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னை வந்து பார்த்திங்கன்னா என்னோட கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்தும். அதனால் நான் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சாதிப்பேன். புதன் இருக்கா, நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேக்ட்ஃபுல்லாக பேசுவேன். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்னோட தொழிலில் சரி, வீட்டில் சரி இருக்க பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா புது விதத்தில் நான் அதை வந்து கையாளுவேன், அதை தீர்த்தம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் சுயஸ்தானத்தில் இருக்கான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நெருப்பு கோழி மாதிரி வாயிலேருந்து நெருப்பை கக்குவீங்க, அதாவது வன்மத்தை கக்குவீங்க அப்படின்னு சொல்ல. அந்த கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கினா ரொம்ப நல்லது அப்படி இல்லாமல். அதே மாதிரி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன், தனஸ்தானத்தில் சுக்கிரன். இதை விட வேறு என்னம்மா வேணும்? நல்ல அதிர்ஷ்டம், காசு, வசதி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திடீர் தர பிராப்தி, அது எல்லாமே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்குமா. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். பெரிய லெவலில் மற்றவங்களுக்கு காசு கொடுக்கறது, அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு காசு கொடுக்கறது, அவங்கள நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணுமா. தீபா மேம், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் வந்து அமைஞ்சிருக்கு. நெகட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கினா ரொம்ப குறைவாக தான் இருக்குது. சார், உங்களுடைய பார்வையில் இந்த மார்ச் மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அதாவது கும்பராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக நிறைய குழப்பம், நிறைய மன அழுத்தம், இதை செஞ்சால் குத்தம், அதை செஞ்சால் குத்தம்,
எதையுமே ஒரு நிதானமான முடிவில் செய்ய முடியாத அளவுக்கு கும்பராசிக்கு கிரக அமைப்பில் நிறைய பாதிப்பு கொடுத்துச்சு. ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு தான் இவங்க ஒரு நிதானமான முடிவெடுத்து செய்வாங்க. இதை செய்கிறோம், கட்டாயமாக இதை செஞ்சே ஆகணும், இதில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே நிறைய தன்னம்பிக்கை வரும். ஒரு தடுமாற்றமான நிலையிலிருந்து ஒரு நிலையான தன்மையில் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதேபோல் கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதம்தான் மன மகிழ்ச்சி, பொருளாதாரம், தனக்கு தேவையான நகைகளை வாங்குறது, தனக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. கும்பராசி ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மனைவிக்கு அல்லது அவங்க சகோதர சகோதரிகளுக்கு, தன்னை பெற்றெடுத்த தாய்க்கு, தன்னுடைய உண்மையான தோழிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய, அதாவது பொருளாதார சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பணம் செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். எங்க கையிலே காசு இல்லை, நான் எங்கே இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது நம்ம சொல்கிறது வந்து கோச்சார கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறார். அப்போ உள்ள என்ட்ரி ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் சனியோட சேர்க்கை, இந்த 2 கிரக சேர்க்கை என்ன பண்ண போகுதுன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் என்பது உண்மை. மாணவர் செல்வங்கள் படிப்பில் சூப்பராக படிப்பீங்க. உங்களை மாதிரி இந்த மாதத்தில் படிக்கிறது வேறு யாருமே கிடையாது. அந்தளவுக்கு படிப்பில், விளையாட்டு போட்டியில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களை பொறுத்தவரை இந்த பக்கத்தில் கேட்குறது, அதே போல் வந்து யார்ட்டையாவது ஃபோனில் இதை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்குறத நிப்பாட்டிட்டு நீங்கள் நினச்சதை செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. கேட்டிங்கன்னா மறுபடியும் கேட்பார் பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். கவனம். மார்ச் மாதத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2 நபர்களுமே சொன்னதை வச்சு பார்க்கும்போது நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல கவனங்கள் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கஜலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பார்வையில மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னா, அவங்க 2 பேரும் நல்ல விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் அதில் இருக்கக்கூடிய மைனஸை சொல்கிறேன். 4 கிரகம் உங்கள் தலையில் உட்காந்துருக்குன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், உங்களுக்கு தேவையில்லாத தலைவலி, உங்களுக்கு தேவையில்லாத படப்படப்பு, உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயம், எங்கே இருந்தோ வரக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். இதில் சூரியன் இருக்கார், ராகு இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இதில் என்ன பண்ணணும்னா, ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது சூரியன்னும் போது நமக்கு கொஞ்சம் பெரிய ஆளுங்களுடைய தொடர்பு, நமக்கு ஏதாவது ஒரு ரீதியான தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். ராகுன்னும் போது பிரம்மாண்டமாக எதையோ யோசிப்போம், 2வது அலைச்சலை கொடுக்கும். ராகு மொத்தம் நமக்கு சுயத்திலேயே ஒன்றுலேயே இருக்கும்போது கண்டிப்பாக அலைச்சல் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதுவும் தலையிலேயே இருக்கும்போது தலை ரீதியான பிரச்சனை, டென்ஷனை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். அதில் கொஞ்சம் கவனம் வேணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இந்த மாதம் முக்கியமான விஷயத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்து பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தை ஆற போட்டு அடுத்த மாதத்துக்கு மேலே பண்ணுங்கள். இதில் புதன் இருக்கார். புதன் இருக்கும்போது என்னென்னா, உங்கள் பேச்சில் ஒரு நலிவு சுழிவு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்படும். செவ்வாய் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வீண் வைராகியம், பிடிவாத குணம் மேலோங்கும். இவ்வளோ நாள் நீங்கள் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிடிவாத குணம், வைராகியம் கண்டிப்பாக வரும். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் விட்டு கொடுத்துப்போங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். 2ல் சுக்கிரன் இருக்கும்போது கண்டிப்பாக பணவரவு இருக்கும். வீட்லேயும் சுக செலவுகள் இருக்கும். உணவு சார்ந்த விஷயத்தில் நிறைய நல்லபடியாகவும் இருக்கும். கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி 3 பேருமே வந்து தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்துருந்தீங்க. அதாச்சும் நன்மைகள் எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கோ அந்த வகையில் வந்து அவங்க சில விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி.